أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله. சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு என்ற முத்திரை வாக்கியத்தோடு இந்த இந்திய திருநாட்டினுடைய 8 திக்கிலும் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்கள், தலித்துகள், சிறுபான்மை பழங்குடியின மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மலைக்கோட்டை நகரமாம் திருச்சி மாவட்டத்தில் மிகுந்த எழுச்சியோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற 20 ஆண்டு கால பாபரி மஸ்ஜித் தேசத்தின் கடமை, பாபரி மஸ்ஜிதினுடைய நீதி என்பதற்காக இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்டத்தின் செயலாளர் சகோதரர் ஷஃபியுல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வசந்தத்தின் தூதுவனாய் வந்து வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சகோதரர் முகமது இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அருமையானதொரு முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சகோதரர் லியாக்கத் அலி அவர்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அமீர் பாட்ஷா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மற்றொரு சிறப்புரையாளராய் கலந்து கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சியிலே பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு பெரியார், தந்தை பெரியாருடைய வழியில் வந்த மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் மணிவண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றியுரையாற்ற காத்திருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சகோதரர் கே முகமது மீரான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற துறையூர் வாழ் மக்களே, எங்களுடைய பகுதியிலெல்லாம் துரை என்று சொல்வார்கள். துரை என்றால் கண்ணியவாளர், பெரியவர், அவரை பாரு, அவர் பெரிய துரை மாதிரி. அந்த காலத்தில் வெள்ளையர்களை துரைமார்கள் என்று அழைக்கும் பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட துரைகள் அதிகமுள்ள, துரைமார்கள் அதிகமுள்ள துறையூர் பகுதியிலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த துறையூர் பகுதியினுடைய மக்கள், பொதுமக்களுக்கும் அதே போல இங்கு திரளாக திரண்டு கொண்டிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்களுக்கும், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய செயல் வீரர்கள் மீதும் இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக எனது உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாபரி மஸ்ஜிதினுடைய விழிப்புணர்வு கருத்தரங்கமானது இன்றிலிருந்து சரியாக 20 வருடத்திற்கு முன்னால் இங்கே நாம் வீடியோவில் கண்ட காட்சி நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, என்றென்றும் நிலையாம், என்றென்றும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்ட இந்த டிசம்பர் 6 தினத்திலே
இந்தியாவெங்கும் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டுமல்லாது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை போன்ற கட்சிகளும் அமைப்புகளும் இங்கே எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றது என்றால் எதற்காக வருடந்தோறும் இந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த தினத்திலே இது போன்ற நினைவு கருத்தரங்கங்களை நாம் நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் கூறுகின்றார்கள் அதுதான் இடித்தது இடித்தாகிவிட்டது, பள்ளிவாசலை தகர்த்தது தகர்த்தாகிவிட்டது. எதற்காக? நாம் இழந்து போன அந்த பள்ளிக்காக மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு வருடமும் நாம் அதற்காக போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பதாக கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் உங்களுடைய அடிமனத்தில் ஆழத்தில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டது என்ற செய்தியானது ஏதோ ஒரு பள்ளிவாசலுடைய செங்கல்கள் பிடுங்கப்பட்டதோ அதனுடைய மினாராக்கள் தகர்க்கப்பட்டதோ அல்ல, அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் தகர்க்கப்பட்டது என்ற காரணத்தினால்தான் இந்தியா முழுவதும் இது போன்ற பிரச்சாரங்களை இது போன்ற அமைப்புகள் எடுத்து செல்கின்றனர். அந்த நாளிலே இந்த பாபரி மஸ்ஜிதை நினைவு கூறுகின்றனர் என்பதை நாம் நம்முடைய மனதில் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பாபரி மஸ்ஜித் தானே, அது ஏதோ ஒரு கட்டிடம் தானே என்பதாக நம்முடைய சில சகோதரர்கள் நினைக்கலாம். அல்ல, அது ஒரு கட்டிடம் அல்ல, அது இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டிடம். இந்த நாட்டிலே ஜனநாயகம் இறந்து போனது. இந்த நாட்டிலே ஜனநாயகம் செத்ததற்கான தேதி என்ன தெரியுமா? அதுதான் 1992 டிசம்பர் 6. என்றைக்கு இந்த பாபரி மஸ்ஜிதை இந்த பாசிச இந்துத்துவ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்கள் தகர்த்தார்களோ அன்றைய தினமே இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் மார்தட்டி கொள்கின்ற இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த பாரத திருநாடு என்று சொல்லக்கூடிய நாடு தலை குனிந்த தினம். தலை குனிய வைத்தவர்கள் இந்த பாசிஸ்டுகள். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது என்பது ஏதோ ஒரு முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அது இந்த தேசத்தினுடைய பிரச்சனை. இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் இந்த பாபரி மஸ்ஜிதை மீட்பதற்காக போராட வேண்டிய தேசத்தினுடைய பிரச்சனை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதற்காகத்தான் எத்தனையோ அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், சுவரட்டி பிரச்சாரங்கள் என்ற பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் சொல்லி காட்டினார்களே சகோதரர் சஃபியுல்லா அவர்களைப் போல கடந்த 20 வருடங்களாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா துவங்கப்படுவதற்கு முன்பிருந்து இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை துவங்கிய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாபரி மஸ்ஜிதை மக்களுடைய மனதில் நிலைநிறுத்தும் வண்ணமாக என்றும் நம் நினைவில் என்று சொல்லக்கூடிய சிறிய ஸ்டிக்கர் பிரச்சாரத்தில் இருந்து துவங்கப்பட்ட இந்த பிரச்சாரமானது இன்றைய தினம் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதற்காக இது போன்ற பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற அரங்க கூட்டங்களை நடத்துகின்றது? ஏதோ ரோட்டில் வந்தோம், நம்மால் இயன்றவரை கோஷம் போட்டோம் என்று அந்த போராட்டத்தை சுருக்கி விடாமல் ஒரு அறிவு போராட்டத்தை, இங்கே ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தினால் மட்டுமே பாபரி மஸ்ஜிதை மீட்க முடியும் என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நல்ல முறையிலே, மிக அழகான முறையிலே உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற அரங்க கூட்டங்களை நடத்தி உங்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு கருத்துக்களை பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆக பாபரி மஸ்ஜிதை மீட்டு விடுவோம் என்று சொன்னால் அதற்காக டிசம்பர் 6 அன்று மட்டும் இது போன்ற கருத்தரங்கங்களையோ இது போன்ற சில கலந்தாய்வுகளையோ நடத்தினால் மட்டும் இந்த பாபரி மஸ்ஜிதை மீட்டு விட முடியாது. பாபரி மஸ்ஜிதை மீட்க வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, தலித்துகள் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அத்தனை மதச்சார்பற்ற சக்திகளும் ஒரே ஓரணியில் நின்று போராடினால் மட்டும்தான் இந்த பாபரி மஸ்ஜிதை மீட்ட முடியும், இந்த ஜனநாயகத்தை மீட்ட முடியும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான்
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்கின்றது. அதிலே சிறப்பு விருந்தினர்களாக நமக்கு முன்னால் சொல்லி காட்டினார்களே, மணிவண்ணன் அவர்கள் சொல்லி காட்டியது போல, நீங்கள் பாபரி மஸ்ஜிதை மீட்கின்ற போராட்டத்தில் நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் இருக்கின்றோம், எங்களை போன்ற மதச்சார்பற்றவாதிகளும் இருக்கின்றோம், பெரியாருடைய வாரிசுகளும் இருக்கின்றோம் என்று சொல்லி காட்டினார்களே, அத்தனை சமூக மக்களையும் இந்த நாட்டிலே தனிமைப்படுத்தி, இந்துத்துவவாதிகளை மட்டுமே தனிமைப்படுத்தி அத்தனை மக்களையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் இந்த பாபரி மஸ்ஜிதை மீட்க முடியும் என்பதற்காகத்தான் இது போன்ற அரங்க கூட்டங்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு 100 வருட போராட்டத்தை தான் நாம் இந்த நம்முடைய திரையில் நாம் வீடியோவாக பார்த்தோம். ஏதோ பாசிஸ்டுகள் இன்று நினைத்து நாளை இந்த பாபரி மஸ்ஜிதை அவர்கள் தகர்க்கவில்லை. அவர்கள் 100 வருட காலங்களாக போராடித்தான் 100 வருடங்களுக்கு பின்னால் தான் இது போன்ற ஒரு செயலை, இது போன்ற இந்தியாவை தலைகுனிய வைக்கக்கூடிய செயலை அவர்கள் செய்து காட்டினார்கள். நிச்சயமாக இன்றைய தினம் 2012 டிசம்பர் 6 அன்று இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மத்திய பாகமான திருச்சி மாவட்டத்தினுடைய துறையூரிலே இருந்து சொல்லிக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பாபரி மஸ்ஜித் மீட்கப்படுவதற்கான காலம் வெகு தொலைவில்லை. அதை மீட்டு காட்டும் வரை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் அதே போன்ற இந்த பகுத்தறிவு கழகங்களும் அதற்காக துணை நிற்கும் என்பதை இந்த நல்ல தருணத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு உறுதியளித்து, அதற்காக நாம் அனைவரும் அந்த பாபரி மஸ்ஜிதை மீட்பதற்காக சபதம் ஏற்று இன்றிலிருந்து இந்த நொடியில் இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரர்களே. ஆக ஒரு மிக முக்கியமானது ஒரு போராட்டம், ஒரு மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒருபுறம் பாசிஸ்டுடைய எழுச்சி, பாசிஸ்டுகள் என்று சொல்லி காட்டினால் இந்துத்துவவாதிகள், RSS சங்க பரிவார கூட்டத்தினர் ஒரு குஜராத்தினுடைய 2012 கலவரத்தின் போது கௌசர் பானு என்று சொல்லக்கூடிய சகோதரனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை வயிற்றில் இருந்து அறுத்து எடுத்து கொலை செய்த அந்த மாபாதர்கள் இன்றைய காலகட்டத்திலே எழுச்சியோடு இந்த நாட்டினுடைய அதிகார அவைகளில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களை எதிர்க்க முடியாமல், அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் காங்கிரஸ் போன்ற மதச்சார்பற்ற கட்சிகளும் கூட இன்றைக்கு ஒரு பாசிஸ்டுகளாக, ஒரு இந்துத்துவவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு அபாயமான காலகட்டத்திலே தான் இந்த கருத்தரங்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு காலகட்டம் அல்ல. நம்மால் இன்னும் பல தலைமுறை, நம்முடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை என்று கைமாறி இந்த போராட்டத்தை எடுத்து சென்றாலே ஒழிய நம்மால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே இந்த நாடு, இந்த தேசம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தை இந்த பாசிசவாதிகளால், இந்த RSS சங்க